அங்க வச்ச என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் புக்குடியில உள்ள இந்த வளையல் காத்த ஐயனார கூட்டிக்கிட்டு அட கள்ளிச்சேரியை விட்டு வர்றது நீ எந்த குதிரடா உன் சொந்த குதிரை ஆளுயர விச்சருவா கருப்பு ஆளுயர விச்சருவா அட அசையாதுடா கிநாட்டு என் கருப்பேன் புளியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணிய மேமாட்டு கருப்பா ஒத்த காலு சப்பானி அட ஒரு காலு நொண்டியடா நீ படுத்தது கலங்கடியா அழகுதடா இத்தி மரத்தை விட்டு கொஞ்ச நேரம் இந்த புக்குடி ஐயனார கூட்டிக்கிட்டு நீ விளையாட நேரமாச்சு ஆடாத ஜாமியும் கொஞ்ச நேரத்துல ஆடும் ஆடாத ஜாமியும் ஆடும் இறங்காத ஜாமியும் இறங்கும் சூடத்தை போறது என்ன வேடிக்கை பார்க்குற கருப்பு வாத்தியார வந்துடுறதா பொறுமைதானே ஹலோ இன்னொரு தெய்வம் மகாலட்சுமி விளாரிக்காடு ஒளி ஸ்தாபனம் மகாலட்சுமி சூப்பர் ப்ரோ இன்னும் எதிர்பார்க்கிறேன் ஏத்து சார்பு கை இந்த ரெண்டு தான் தெரியும் ஒரு மயில் ஹலோ ஹலோ ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி 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 ஜெகஜனனி ஜனனி कुमारी भवानी शंकरी परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव शंकरी परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव शंकरी परमेश्वरी केटु बगौतर
ஹலோ 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 பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. நம்முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சக்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகுமையா. ஆ, ஆ, சக்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னால் நோம்பும் இருந்தா உடல் நல்லது நடக்கும் ஐயா, முன்னால் நோம்பும் இருந்தா உடல் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணி ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணி ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணி ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணி ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கு ஏத்து வாழ வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படிகள்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படிகள்லாம் கிடைக்கும் ஐயா. நினப்புல சாமி இருந்தா அனுச்சய சொன்னது பழிக்கும் ஐயா, நினப்புல சாமி இருந்தா அனுச்சய சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
இல்லை ஊருக்காக கொடுத்தார் ஊருக்காக கொடுத்தார் ஊருக்காக கொடுத்தார் ஊருக்காக கொடுத்தார். கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தா சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தா சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா எம்மா எம்மா உருவத்தில் சும்மா மயங்கவில்லை அம்மா மனச பார்த்தா காதுதானம்மா. கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்திருப்பா காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா காதல் சீட்டு மாறி போனது செல்ல வாங்கி கொடுத்த காதல் கால வாரி விட்டது. ஆபீஸில் வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது. அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்புல 6 மணிக்கு நடந்தது. 100 ரூபா நோட்டம் பார்த்தா பார்த்து வந்த காதல் 100 தான். தனித்துவமான காதல் உன் காதல் தான் சகோதரா சகோதரா சகோதரா. கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா எம்மா 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 உருவத்தில் சும்மா மயங்கவில்லை அம்மா மனச பார்த்தா காதல் நானம்மா. கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா சேவா செய்ய நாகரிகத்தோ மாறி வந்தேனுக்கு சேவா செய்ய நாகரிகத்தோ மாறி வந்தேனுக்கு
சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. வாலிமை ஏற்றியா சிரிச்சுக்கிட்டு என்னமோ உளுந்த வடை தட்டுற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. எவ்வளோ பேரான செட்டு நம்ம செட்டு அல்ல திருகு நல்லா வச்சுன்னா உனக்கு சின்ன கப்ளிங் ஒன்று ரெடி பண்ணுறேன். சுவஞ்சுக்கிட்டே பாடு. எதில் வாய வச்சுடா. அருமையான கூட்டம். சூப்பர் சூப்பர். ரொம்ப ப்ரோ ரொம்ப நன்றி. வெளியூர் ஆளு கூட கை தூக்குங்க. உள்ளூர் ஆளுகள்லாம் அவ்வளோ கொட்டாய்க்குள்ள வாங்களே. பூரா வெளியூர் ஆளுங்க தான். இதில் என்னென்னா இத்தனை சொந்தத்தை பெற்றது புக்குடி கிராமத்தார்களை தான். மறக்க முடியாது. எதுக்கு கை தட்டினிய? அதான்டா தமிழன். சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் குடிச்சுன்னா ஓடி போய் பெரியப்பான்ட்டேன். ஒரு ஆள் பார்த்தா எலி சேர்த்து கிடக்கு. என்ன என்ன நோட்டீஸ்? என்ன மனு கொடுக்க வந்திருக்கியா? வீண்ட கொடுப்பா மனு. என்னடா அது? அப்போ இது காது ஊத்து பார்த்துருக்கியாடா? ஏன்டா முண்டை? அடே வெட்டிக்காரன் கண்டாளி மனே, என்ன வண்டிக்கு இருக்குன்னா அதை கவனிடா. ஊட பேசுனா செருப்புட்டு அடிச்சு போவேன். ஹலோ ஹலோ எக்கோய் எக்கோய். பதட்டத்தில் தாலி வயரை அத்து விடாத. பழைய வண்டி இப்போ லேசா முண்டுதா, அவளுக்கு ஒரு மாத்திரை போட்டு விடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஒரே ஒரு கணிக்காக ஒரே ஒரு கடிக்காக சிவபெருமான் குடும்பத்தில சண்டை வந்தது. சிவபெருமான் குடும்பத்தில சண்டை வந்தது. நீ நேரில் போனியா? என்ன சண்டைன்னு சொல்லு. நேரில் போனியாடா கண்டாளி மனே? நீ தானடா சொன்ன, அதடா பண்ணேன். சார்ரா ராக்கெட்ட போடுறா. அப்புறம் நான் பாடுறா. நான் எலி குறுக்க போன பாடவே மாட்டேன். என்கிட்ட இந்த இங்கிட்டு போகிறது அங்கிட்டு போகிறதெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. வாக்கிங்க அது. இங்கே நான் 5-6 முள்ள வெட்டி அடைவேன். ஆனால் அருமையான மேடம். இந்த மண்ணை எங்கன படிச்சிய? தாஜிலாட்ட சொல்லணும்னா மண்ணு ஓட்டுறிய நீங்கள் செம்மண்ணு. ஐயோ இதில் இந்த சூத்து ஊற்றி மருதமணி வர பிறல்வானே. எதில் விட்டேன்? வாயில. ஒரே ஒரு கனியை கொண்டு போனாரு. ஒரே ஒரு கனியை கொண்டு போனாரு நாரத மகரிஷி சிவபெருமான் குடும்பத்துக்கு. நாரத மகரிஷி சிவபெருமான் குடும்பத்துக்கு. ஒரு அறதான் கிழக்க வந்து பெட்டி தூக்கிட்டு ஓடிடுவேன். என்ன பாடுறேன்னா அதை வாங்கி பாடுறதே உன் வேலை ப்ரோ. மொட்டை நாக்கு ப்ரோ. வாயு போடு அதிகமா அள்ளிடுறாவே. இவன் எதுக்குடா சிரிக்கிறேன்? கலைவன் தலை மசரை பாடுற கீரி குட்டி ஓட்டுற மாதிரி. இதுக்கு எப்படி 300 ரூபா சார்ஜ் வாங்கிருவிய? இப்போ போய் சலூனு கடை யாரு தெரியுமா? சலூன் கடையில் இருக்கக்கூடிய தொழில் புனிதமான தொழில். நம்மளை அத்தனை பேரையுமே அழகாக காட்டக்கூடிய உன்னதமான கலைன்னா சலூன் கடை தான். ஆனால் அங்கே போய் இப்போ பயில ஒரு நாள் செல்லில் பார்த்துக்கிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி தீய பொருத்தி விட போயிடுச்சு. என்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒன்றும் கிடைக்கல. லேடிஸ் பிக்கப் பண்ணுறான், நல்ல பையன்தான். ஓஸ் லென்த் லாக்கு. ஏன்னா பாட்டு மறந்து வச்சாரா? சிவனும் பார்வதியும் அங்கே இருக்கும் போது இந்த கனியை முருகனும் கணபதியும் இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வாராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனியை போட்டி வைத்தாரு நாரத மகரிஷி. ஆமா, போட்டி வைத்தாரு நாரத மகரிஷி. பள்ளிக்கூடமே விட்டாங்களாடா. சோத்து பள்ளுக்கு சொன்னமே இப்ப சொல்றான். அப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமான், மயில்ல இம்புட்டு அரிசி அள்ளி போட்டு இறைய திங்க விட்டு, நீ பாங்கி பாட வேணாம், மூடிக்கிட்டு உடனே வள வந்தாரு உலகத்தை. ஆனா விநாயக பெருமான ஆளு கணத்தாளு, அவரு மூஞ்சு ரொம்பட்டுக்கான்னு அதை உட்கார அன்னைக்குன்னு பார்த்து அது பொந்துக்குள்ள போயிடுச்சு. வரல, ஏற வச்சாரு, வரல. இந்த உலகத்திலேயே அன்னையன் தகப்பந்த உலகம்னு சுத்தி வந்து கனியை பெற்றார் விநாயகர். முருகன் மயில் எடுத்து கோபப்பட்டு போல என்றால் பழனி என்று ஒரு படை வீடு கிடைத்திருக்காது, மக்களுக்கு அருள் கொடுத்திருக்காது. கைதட்டலாம் வர வர கெஞ்சி கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு. அன்னை தந்தை தான் வணங்கி புக்குடி அருமை நல்ல ஜவை வணங்கி, அருமை நல்ல ஜவை வணங்கி
நானுமே நல்ல ஜவை வணங்கி புக்குடி கிராமத்திலே என் கட்டண கட்டழகி படைகள் கத்த ஐயனார் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனார் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அமோய் எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ சொல்லி வச்சா புக்குடி ஐயனாரு ஏற மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அருவாக்கு சொல்லி வச்சா இள மக்களை வாழ வச்சா நம்ம இள மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது கட்டான கட்டளையி தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி நமக்கு புக்குடி கிராம மடிய குங்கும பொட்டழகி அவோய் எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ சாரட்டு வண்டி ஓட்டி புக்குடி ஆதி கிளவே வளர்த்த புள்ள மாடு ரெண்டு ஊட்டி நம்ம புள்ள மாட்ட ரெண்ட பூட்டி சாரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழமை வளர்த்த புள்ள மாட ரெண்டு ஓட்டி நல்ல புள்ள மாட ரெண்டு போட்டி சாயங்காலம் போற வண்டி ஏமாமா சாயங்காலம் பொழுதடைஞ்சு போற வண்டி ஏமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு எழலமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு எழலமா போய் எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ காங்கிரஸ் சென்ட்ரிங் அலுயர விச்சரவா கருப்பு வாடா அலுயர விச்சரவா அலறுதுடா 18ஆம் படியா புடியருவா அழுகிற விச்சருவா 18ஆம் முடியருவா 18ஆம் முடியருவா அலுயர விச்சரவா அலறுதுடா 18ஆம் படியா புடியருவா கெட்டவரம் தந்துருமா யசாமி கெட்டவரம் தந்துருமா யசாமி அந்த 18 படிதா எனக்கு குலசாமி எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ ஒரு தரண்டிருச்சு உள்ள புக்குடி கிராமம் தாய் உள்ளையா இந்த ஐயனர கும்புட ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு புக்குடி கிராமம் ஒத்துமையும் ஆயிருச்சு புள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு நாடுது ரெண்டு இருச்சு ஏமாமா நாடுது ரெண்டு இருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை நாடகத்தை ஒரு எல்லா டாங்கு டாங்கு நம்ம திருப்பி போட்டுவாங்க எல்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்கி நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே சிறனுனி நாடகத்தை பார்க்கத்தானே ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஏமாமா நன்றி நன்றி கைதட்டினவ அத்தனை பேருமே நாடகத்துக்கு வந்தவங்க மற்ற எல்லாம் தூக்கத்தில் வந்துட்டியா கைதட்டலாம் சாமி தத்துரூபமாக இங்கே இருக்கு சும்மா கிடையாது நாங்கள்லாம் பரம்பரை கூடாங்க தெய்வம் ஆடுனா ஆடுறேன் நில்லுனா நின்றுக்கிறேன் சில பேர் போலியாக ஆடுவேன் கணேஷ் போயில போட்டுக்கிட்டு அவனை குமட்டில் குத்தி புரியும் பொம்பளை ஆடலாம் ஆடுறது சரி
பீரோல் ஜாவியை அட்டையை கொடுத்துட்டாரு. பீரோல் ஜாவி இடுப்பில் வச்சுருந்தேன் காணா டிஸ்பிளே வச்சு செல்லை சரி பண்ணி கொடுங்கன்னா நான் ஒன்றும் செல்லு கடை வச்சு பழைய பழுது நீக்கும் நிலையம் இல்லை. சப்செட்டுக்கு வரேன். பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான இந்த நாடகத்துக்கு வந்து அமர்ந்து தமிழனுடைய மண் தாய் மண் அந்த மண்ணிலே அமர்ந்து சாப்பிடவும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சாமிகளை வணங்கவும் இந்த தமிழன் ஒரு நாளும் சலித்ததில்லை. உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை காமித்த என் வீர தமிழ் உறவுகளே, அன்னை திரசாரவத்தில் அமைந்து கொண்டு குக்கரில் மட்டும் சமைத்து கொண்டு புருஷன் எங்கிட்டு கிடக்காரோ பிள்ளை பேண்டு கிடந்தாலும் சீரியலை பார்த்து கொண்டு இருக்கின்ற என் தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் MKRின் பணிவான குட் நைட், இரவு வணக்கம். நாடகம் வள்ளி திருமண நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகத்தில் வள்ளிக்கு திருமணம் பண்ணும்போது அத்தனை பேர் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நல்ல காரியங்கள் நடக்கும். என்ன செய்யறது, பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே வண்டியை எடுத்துகிட்டு ஓடிடுறேன். அதுலேயும் அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் 1 மணி நேரமாக ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு ஆள் போய் அரைஞ்சு விட்டேன். அவன் வந்தது டிவி பட்டி போய் முண்டை என்ஃபீல்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் ஜோக்கு என்று நினைத்து நீங்களே சிரித்து கொள்ள வேண்டும். அண்ணே முருகனுக்கு வள்ளிக்கு எப்போ ஃபர்ஸ்ட் நைட் நடக்க? நல்ல குட் கொஸ்டின் மிஸ்டர் விமல். சொல்லுங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? கேசரி கடித்தாரேன் வேணா அடிப்பா போடா. எதில் உட்காந்து அவன் கேட்குறியா பாரு. தமிழ் கடவுள் முருகனுக்கு 2 தாரம் பத்தியில, சாமிக்கு 2 தாரம் அப்படின்னா, நான் ஒரு மனைவியை கட்டினால் அருள் கொடுக்க முடியாது, 2 மனைவி கட்டினதுனால் உலக மக்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். நான் அடிச்சு விட்டேன், ஆனால் பழிச்சிருச்சே, சும்மா அடிச்சு விட்டேன். அப்படிதான் 21 வருஷமா ஊரை ஏமாத்தி தானே இருக்கேன். என்னை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் கூட்டம் வராது. உண்மையிலே என்கிட்ட நீங்கள் சிரிக்கணும். என்னையை பொறுத்தளவு யார் இதில் பெரிய ஆள் கிடையாது. இதில் வந்து MKRாக வந்திருக்க நடிகரே பெரிய ஆள் கிடையாது. இந்த உலகத்தில் யார் பெரிய ஆள் அப்படின்னா பெத்த தாய் தான். எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு தாய் இல்லைன்னா MKRன்னு ஒரு கோமாளி மங்கு மங்குன்னு தவிர்க்க மாட்டேன், அப்படி ஆட்டியிருக்க மாட்டேன். சரி, எங்கள் அம்மாவது முத்துவலி மருதமணியை பெற்ற தாய் எப்படி தேவை பிரசவத்தில் கடந்துச்சோ அவன் 1/2 கிலோவில் வந்து விழுந்திருப்பேன். வெட்டி இழுத்து எங்கு சென்றாலும் ஒரு அன்பான குடும்பம் இந்த நாடக கலையை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பெத்தாச்சி குடியிருப்பு USK பில்டிங் கான்ட்ராக்ட் என் அன்பு குடும்பத்தால் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நான் உட்காந்துருக்கா பாருங்க எல்லாரும். எங்கே நாடகம் இருந்தாலும் அன்னைக்கு ராமநாட்டில் போய் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அங்கே வந்து உட்காந்துட்டியேன். உண்மையிலேயே பகலில் அந்த அக்காலாம் சித்தால வேலைக்கு போறியாக்கா, ஆனால் நீங்கள் உழைச்சி வந்து நான் நடத்தக்கூடிய அன்பாலயத்துக்கு தினசரி 1000 ரூபா கொடுக்குறவாரு. இதாயா டிரைவர் உன்னையத்தாயா வச்சு வண்டி ஓட்டம். ஆனால் அந்த அக்காவும் இந்த அவங்க பிள்ளைகளும் சொல்கிறத அவங்க வீட்டுக்காரர் அப்படியே கேட்குறாரு. இப்போ டாட்டாஜி தானே வந்திய, பாயை விரிச்சிருப்பிய, பாயை விரிச்சு தூங்கணும். உங்கள் வீட்டுக்காரர் என்னைக்கு கொண்டு போய் ராமநாடு கொண்டு போய் சேர்க்க போகிறாப்புலையும் தூக்க வரிச்சில்லை. எங்கிட்ட இரவில் வரக்கூடிய உறவுகள்லாம் கவனமாக வாங்க. நாடகம் மட்டும் கிடையாது, அத்தனை கலைகளையுமே ஒரு பொழுதுபோக்கு தான். அதில் வெறி ஒன்று தெரியக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு உழைப்பும் உங்கள் குடும்பம் முக்கியம் ப்ரோ. இளைஞர்கள்லாம் ஒன்று சொல்கிறேன், அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும். நாட்டினுடைய எதிர்காலமே இளைஞர் கையில் தான் இருக்குன்னு சொன்னார் APJ அப்துல் கலாம் ஐயா. அதான் உண்மை, இளைஞர் கையில் தான் இருக்குது. பூலிப்பு கணேஷ் போயில கப்பு தண்ணி சைடிச்சு அம்புட்டும் மண்டி ஓட்டு சீமக்கரவில் என்னென்னமோ பண்ணுறேன். தமிழ் செக்ஸ் வீடியோ என்ன சீமக்கரவில் மண்டி போட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க? பனங்கிழங்க பிடிங்க காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் சுட்டு வைப்பேன் மூடு, அதில் இழைச்சவன் தரடா டீ. சமீபத்தில் எங்கள் ஊரில் ஒரு பிள்ளைக்கு டைவர்ஸ் ஆகி போச்சுப்பா. முதல்வருக்கு வந்திருக்கேன், மண்டி போட்டானா? வர வர காமெடியை நீ புதைச்சதும் இல்லாமல் மணியாசு கட்டை போட்டுக்கிட்டு இருக்க. நீ தானடா மணியாசு கிட்ட போட சொன்ன. இருடா தம்பி, கூட பேசாத, நகைச்சுவை கெடுத்து விட்டாத. ஏஐ விட்டேன்னா உன்னை வெட்டி போடுவாங்க. ஐயோ 10 லட்ச ரூபா கடை இருக்கு, ஒழுக்கமாரு. ஆமாண்ணே, சுக்கு காப்பி வாரு. நீ எப்படி நாளைக்கு ஒரு வீடு கட்டிடுவ? கம்மா தண்ணியில் தலை வெள்ளக்கட்டியை போட்டு ஆத்துற. எது நடந்தாலும் சரி நல்லா இருப்ப நீ. அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் சுக்கு காப்பி நல்லா தூக்கத்தில் போய் மண்டவளம் நினச்சி நச்சு போட்டிருக்கேன், கம்மா கரம்ப. அதையும் தூக்கத்தில் 4 பேர் குடிச்சு விட்டு இதில் பூஸ்ட் சேப்பைகளான்ட்டேன். தமிழே உலகத்தில் எல்லாமே கலப்படம் தான், உண்மையா இல்லையா? பெட்ரோலில் ஆயில கலக்கிறேன், யூரியாவில் ஜல்போட்டை கலக்கிறேன், குருண மருந்தை கலக்கிறேன். இந்த உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரே ஒரு பொருள், உயிரை காப்பாற்றக்கூடிய பொருள்னா பெத்த தாயினுடைய தாய்ப்பாலை தவிர அத்தனையுமே கலப்படம். இப்போ பொம்பளை ஆளுங்க தாய்ப்பாலையும் கலந்துருச்சு.
பால் கொடுத்தா அழகு கட்டு போயிருமா. என்ன அழகு? ஆமாம், உன்னை கொண்டு போய் டெல்லியில் அப்படியே பேஷன் ஷோ போக போகிற, கிரிச்சுன்னு களை எடுக்க போகிற. எதுக்கு உனக்கு அழகு? கட்டின புருஷனுக்கு இல்லாத அழகு யாருக்கும் தேவையில்லை தாயே. இன்னைக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். ஆம்பளை அழகு மோத்த பாரு, பூராமே தேன்றாட்டு கொலை கொட்டினது மாதிரி யாருமே சிகப்பு இல்லை. நானும் அதே தான் ப்ரோ. பொம்பளைய ஊரா பேசுவாசு, பேர லவல்லி, புட்டா மாவு, இடியப்ப மாவு, அம்புட்டியும் பூசிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். அந்த கதைக்கு வரேன். டைவர்ஸ் ஆன கதையை கேளு. முதல் ராத்திரி காலையிலேயே அந்த பிள்ளை தாலியை கழட்டி கொடுத்துருச்சுப்பா. அந்த பிள்ளை பெட்டுக்கு வந்திருக்கு, பாலை கொண்டுக்கிட்டு செம்பில் வாங்கி வச்சவன் பாத்ரூமில் போய் நீக்குறோன்னு கேட்டிருக்கேன். கேட்டுட்டு அந்த பிள்ளைய வந்து தலகால முண்டமாக கட்டி விட்டு தொங்க விட்டுருக்கேன். அதுக்கு அப்பாட சொல்லிச்சு, என்னை கொல்ல பார்க்குறேன், ஒரு மாதிரியா வரேன் அப்படின்னு. இந்த நீக்குற கடைக்கு எப்படி இருப்பாங்க? இந்த மூங்க மாதிரி இருப்பாங்க. போடா, அவங்க நம்மால் என்ன கொட்டா வரேன். ஒரு குழியை தோண்டிட்டு பொழுதுனைக்கு வெயிலில் ஓடி இடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் 7 பேர் ஒரே குழியில் உண்டுவாங்க. அத்தை தண்டி இருக்குமான்னு அவங்க சொந்த பந்தம் அதிகம். இங்கே பாவேன் என்னென்ன கேள்வி கேட்குறேன். நாடகமா செக்ஸ் படமா? சிரிக்கிற யார் இருமுறது? நராஸ் 750 இன்ச்சஸ் விடுங்க. என்ன இதில் பொம்பளையால் கூட லோன் வாங்குறீங்களா? லோன் வாங்குறீல்ல, வாங்கு. முருகா, நடந்த சம்பவம் தெரியுமா? நம்ம அத்தை மக 2 நாளைக்கு முன்னாடி நடந்து தெரியாரா? லோனு வாங்கி பிடிச்சி 1 லட்ச ரூபா. இந்த லோனுக்காரையும் ஃபோன் அடிச்சு அந்த மக கண்டாலி மட்டும் அப்படி இப்படின்னு பேசியிருக்கேன். அது சொல்லியிருக்கு, பொறுத்து பாச்சு. நான் சந்தக்கலையில் நிற்கிறேன், உன் லோனு காசு தானையா, காலையில் வெள்ளனை வந்து 6 மணிக்கு வாங்கிட்டு போயா வீட்டுக்கு வந்து அப்படின்ட்டுச்சு. சரின்னு இந்த லோன் வசூல் பண்ணிட்டேன் பாரு. இன் பண்ணி டிப் டாப்பாக போயிருக்கேன். அது வீட்டில் ஒரு நாய் கிடக்க, அது எல்லாத்தையும் கடிக்கும். இவனை வப்புன்னு பிடிச்சி தொடையோட கடிச்சு பிடிச்சி என்னை என்னென்ன வஞ்ச. ஏன்னா நாய் கடிச்ச வீட்டில் தான் செருப்புட்டு அடி வாங்கணும். சட்டான்னு போட்டு ஒரு 5 அடி அடிச்சு கொம்மோடு போய் காசே வேணாம்னு போயிருக்கேன். இன்னும் காமெடி முடியலையாடா. நாய் யார் நாய் கடிக்குதோ அவங்ககிட்ட போய் நீச்சல் தண்ணி குடிச்சு செருப்புட்டு அடிப்பாங்கடா. அந்த பிள்ளை லோனுக்காரனை பழி வாங்குறதுக்கு வழி தெரியாம, நாளைக்கு நீ வர்றியா, நீயே நாய் மாதிரி தானே தெரியுற. இது வந்து டொக்கம்ம நாய். ஆளு குழுங்குறியா, மடுவை பாரியா, டெல்லி கிரு மாடு மாதிரி. நீங்கள் அத்தனை பேருமே சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்திலே சாமி என்பது பொது. ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த பாட்டைமார்கள்லாம் அந்த புக்குடி கிராமத்துக்கு எப்படி வந்தாங்க? உங்களுக்கு பூர்வீகமே இந்த ஊரே கிடையாது. நான் சொல்றேன், கிடையாது. பாட்டையும் பூட்டையும் பிழைப்புக்கு வந்தது அந்த ஊர். அப்போ இந்த ஊருக்கு வரும்போது இந்த ஐயனார் இங்கே உள்ள சாமியெல்லாம் எப்படி கண்டெடுத்து, சில கிராமத்தெல்லாம் பார்த்தா உள்ளூரில் சாமி இல்லாமல் வெளியூருக்கு சாமி கூட பெரிய ஆளுங்க அந்த காலத்தில். அப்படி போகும்போது அந்த ஊருக்கார, உங்களுக்கு இங்கே என்னடா சாமி, போங்கடா, அப்படிலாம் அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டுதான் நம்ம ஊருக்கு இந்த சாமியை கண்டெடுக்கணும்னு கண்டெடுத்ததே அந்த ஐயனார்லாம். சும்மா கிடையாது. இன்னைக்கு போய் ஆளுக்கு ஏன் சாமி, ஓன் சாமி, என்ன ஓன் சாமி? சாமி என்பது பொது, மழை நீர் என்பது பொது. உண்மைதானே? கைதட்டலையே, ஏதாவது கிடைக்கும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீ தான் ஏழை வியாபாரி மையம், இங்க வா. ஆமா ஆமாண்டு இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன். கீழே பஸ்லேருந்து வருது அந்த காவல்துறை. என் தம்பி பேர் என்ன? கண்ணன். காவல்துறை காரைக்குடி டவுன் ஸ்டேஷன்ல இருக்கு. வாழ்த்துக்களை கண்ணா. எப்படி உட்காந்துருக்க, அதெல்லாம் இங்கே உட்காந்துருக்கணும். இங்கே வந்துட்டா நீ ஆடியன்ஸ் ப்ரோ, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா தலைக்கவசம் உயிர் கவசம். காவல்துறை அதான் சொல்றாரு, ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட்டை போட்டு காவல்துறையை பார்க்குற போதே மண்டையில் மாட்டுவேன். அங்கே சாக்கி சட்டை தெரிஞ்சுன்னா பின்னாடி இருக்கேன் சுரண்டிடுவேன். மச்சேன் கொஞ்சம் செலவு பண்ணுங்க மச்சேன். ஏன் ஒன்றுக்கு வருதா, சட்டை தெரியுது பாருங்க. அந்த இசைதாயாங்க அன்னைக்கு எனக்கு 2 ரூபாயை போட்டது. அப்படியா, சரி நம்ம 4 பண்ண போய்க்கிடுவோம் அப்படின்னு கிட்டு போயிடுவாங்க. காவல்துறையை பார்த்ததுக்கு அப்புறம் பயத்திலே போடுவது தலைக்கவசம் அல்ல, உங்க உயிரை காப்பதற்கு போடுவதுதான் தலைக்கவசம். அதே மாதிரி முதல்ல வாக்கிங்லாம் கிடையாது. அப்ப யாராவது வாக்கிங் போய் பார்த்துருக்கீங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி பூரா வர போட்டுதான். ஒவ்வொரு ஆள் வெட்டும் போது மம்பட்டி கணெல்லாம் முறியும், வெட்டிக்கிட்டே இருப்பேன். கோமனா அவரும் கிளவி வந்துடும். கிளவி வந்தனே சென்னை ஆக்கிட்டு பிரச்சனை ஆயிரும். நாத்தை ஆண்டி உழப்பலைன்னு பிரச்சனை பண்ணி அப்போ சட்டியே அவங்க பிராண்ட் எடுத்தேன்.
கோமணத்தை அப்படி எங்கள் ஐயாலாம் தூக்கி வீசுவார். தண்டு தாங்கி தண்டு தாங்கிலடா, அதான்டா இளவட்டக்கல்ல தான். ஆமாம் தம்பி, எங்கள் அப்பா தான் எனி டைமும் அவர் சொல்லும். ஏன் டொங்காசாரானே? கிராமத்தில் பொம்பளை ஊரான் தாயம் போடும்போது பார்த்துருக்கியா? அப்படி தாயம் போட்டுக்கிட்டே பேசுவேன். பிரியா அப்பா வந்து கஞ்சி தண்ணி இல்லாமல் கூட இருந்திருப்பார். டொங்காசு இல்லாமல் இருக்க மாட்டார். இல்லை, இதெல்லாம் வந்து இயற்கையான ஒன்று. இன்னைக்கு வந்து கவர்ச்சி அசிங்கம் எதில் இல்லை நீங்கள் சொல்லுங்கள்? பாடத்திலே வந்துருச்சு, சினிமாவில் வந்துருச்சு, டிவியில் வந்துருச்சு. சின்ன பையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பிரிப்பேடு கேம விளையாடுற நம்ம உள்ள பொம்மை படம் பார்க்குறியான்னு ஓடுறேன். அவங்க தள்ளினவுடனே நீல நிலமாக வந்துடுவாங்க. உண்மைதாப்பா. தமிழ்நாடு எந்த அளவு கெட்டு போய் கிடக்கு தெரியுமா? பெத்ததாயதை போய் நம்பி அனுப்புறதே ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைய 10 படிக்கிற 11 படிக்கிற பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை இங்கே தான் நடக்குது. இப்போ பெத்ததாயதை எப்பெல்லாம் பிள்ளையை அனுப்பி விட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கி. இன்னுமே ஒன்று சொல்கிறேன், வருங்காலத்தில் நீங்களே நல்லா படிச்சிருந்தா உங்கள் பிள்ளைக்கு நீங்களே சொல்லி கொடுத்து அறிவை ஊட்டு. எதைத்தான் நம்புறது? எங்கே பார்த்தாலும் பயமாத்தானே கிடக்கு. அதை திங்காத இதை திங்காதன்னு சொன்னால் மனுஷன் பூரா வண்டி ஓட்டுக்கிட்டு கூலத்தேட திங்கிறது. எல்லாத்துக்கும் சுகரு ப்ரெஷர். ஒரு 4 பெருசுக நடந்து போய் சந்தை கடைக்கு போகும்போதே பேசிட்டு போவாங்க. அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசிட்டே போகும்போது, உன் மகளை இங்கே கட்டி கொடுத்துருக்க, காரைக்குடியில் கட்டி கொடுத்துருக்கேன், ரெட்டை பிள்ளை வளர்ந்துருச்சு, பால் இல்லாமல் ஒரு மாடு ஒன்று வாங்கி கொடுத்தேன், உன் மகளை இங்கே கட்டி கொடுத்துருக்க, ஒத்த பிள்ளை தான். மறுமை என்ன பண்ணுறாரு, விறகு வெட்டி மூட்டம் போடுறாரு. அப்போ பேசிட்டு போனார். இப்போ 4 பெருசு பேசும்போது, உனக்கு சுகர் எம்புட்டு, எனக்கு 370, உனக்கு எனக்கு 400 தாண்டிருச்சு, போன வாரம் நடந்து நீ வரலை, ஒரு விரலை எடுத்துட்டாங்க, அவன் முறியன் ஏன் வரல, அவனுக்கு தொடையை எடுத்துட்டாங்க, அப்புறம் உனக்கு அடுத்த வருஷம் எனக்கு நீர்மலை எடுத்துருவாங்க. என்னடா சிரிப்புக்கல்ல சிந்திக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டாலே எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இளைய சமுதாயமே, இன்னைக்கெல்லாம் நானா உணவு பழக்க வரத்தில் ஏன் அப்படி இருக்கேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த இவெல்லாம் வந்து திருந்தே மாட்டேன். இவ்வளோ கனமான உள்ள ஆளுக சோத்தை குறைக்கணும் இரவு நேரத்தில். ஏய் என்னடா அது, டீயா, கம்பெனி டீயா, கம்பெனி டீயாங்கிற ஒன்று வாங்க தம்பி, எதுவும் போடணுமா? வாங்க. முகம் கருக்குது, பாடை அடிக்குதடி, ஏற்புடிக்கும் சம்சாரிக்கு மாலை வாங்கினது போக மிச்சமா? சரி சரி, கொஞ்ச நேரத்தில் அறாதே கொள்ளத்தஞ்சாங்க. புக்குடி கிராம இளைஞர் இனிமேல் எந்த ஒரு திருவிழா நடத்தினாலும் நாடக நடிகர் நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போனவங்கன்னா காப்பை கலட்டுங்கப்பா, இல்லைன்னா எங்கே ஆப்பு கலண்டு போகும். ஏய் பாசம் இது வேற தம்பி. இந்த மது தான் சில நேரம் வந்து நம்மளை பயகையில ஆக்கிறான். ஃபோட்டோ எடுக்க வர ஆள் வந்து இந்த பக்கத்தில் என்கிட்ட வந்துட்டு, எனக்கு தெரியுதா? தெரியலையே, அல்லா பார்த்து சொல்லு. தெரியல, 2009 உன்னை மானாமதில் உனக்கு டீ வாங்கி கொடுத்தல, அவன் தான் நான். எப்படா வாங்கி கொடுத்த? இதெல்லாம் ஜமாளிக்கணும். சும்மா நீங்கள் நினைப்பி ஏதோ பப்புன்னு போட்டிருந்தாலும் ஆறியான்னு. கொட்டாய்க்குள்ளே வந்து பாருங்கள், சின்ன சித்திரவதையாக இருக்கும். வந்து ஃபோட்டோ எடுத்தால் திருப்பி போக மாட்டேன். டான்ஸை பார்த்தோன்னே மண்டி ஓடுவேன். மண்டி ஓட்டு உங்கள் நாடகம்னா எங்கள் உசுருக்கா, உங்கள் நம்பரை கொடுங்க. அந்த பிள்ளையும் நம்பர் கொடுத்துருச்சு. 1 வருஷமாக ஃபோன் அடிச்சிருக்கேன், ஃபோனே போகலை. அந்த பிள்ளை வேணை விட்டு மறு வருஷம் இறங்குது, போய் சண்டைக்கு போகிறேன். ரெண்டு பேப்பாய மகளே, நம்பர் கொடுக்க சொன்னால் உன் நம்பர் போவே இல்லை, ரீசார்ஜ் பண்ணலையா என்னென்னு வாக்குது. முண்டை 8 நம்பர் போட்டு வந்திருக்கேன், அதை 1 வருஷமாக அடிச்சிருக்கேன். ஆந்திரா சிம்முண்டு. மலையில் மாலை அணிவித்து பொன்னாடை ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய புக்குடி இளைய சமுதாயமே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். ரூம்பாய்
ஒரு சாங் பாடுவோம். ஹலோ 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 பம்பா அம்பா அம்பாத்தையும் அடி வாங்க போறேன். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலையும் வந்து வாரம். இருமுடிய தலசம் வந்து வாரம். இருமுடிய தலையும் வந்து வாரம். அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரம். நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். மாலைகளை போட்டுக்கிட்டு வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை வாலிமலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை என் ராலிமலை என் விறகு மலை என் அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. நீங்க அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. நன்றி நன்றி. அதே அண்ணே மாலை ஓடுறதுனாலதான் அந்த பத்தி அதோட கை தட்டுது. ரொம்ப நன்றி. இருப்பு டைல்ஸ் கண்ணாண்ணே பொறுமசாமி பொறுமை. அது டைல்ஸ் வந்து இரியணும்ட்டு கலையை போட்டு வச்சுட்டு ஓடுது. பொறுமசாமி பொறுமை. அந்த பழக்கத்தை உண்மையிலே கலவை வந்து உண்மையிலேயே கலவை போடுறது ஒரு கலை தெரியுமா? அந்த கலவை ஓடும் போது அதை கட்டியாகாமல் தண்ணியை விட்டு விட்டு பூக்கடையில் தொளிச்சது மாதிரி தொளிச்சிக்கிட்டே இருக்கணும். சித்தாலை போட்டு கொத்தனார் வந்து வேலை வாங்கணும். எங்கே கலவைன்ட்டு அது மிரண்டு தட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து விழுந்து சாரத்தோல்ல பெரிய விஷயம். தம்பி என்ன 100-200 வாங்க வேணாம் தம்பி, ரவுண்டு 500 வாங்கு. பெட்ரோல் விலையை கூட்டி விட்டாங்கடா. அதே உனக்கு 100 தான் சொல்லு. கல்லூர் பழனியப்பன் அண்ணா அவர்கள் எனக்காக 100 ரூபா கொடுத்த அன்பளிப்பாக அண்ணன் கொடுத்திருக்கார். நன்றிண்ணா. வேதியங்குடி மானாமதுரை அருகாமல் உள்ள வேதியங்குடி கிராமத்திலிருந்து வந்த உங்க பேருங்க கவி கார்த்திக் அவர் சார்பாக 500 காளிமாக்கு பவுண்டோ பவுண்டோ விருண்டோ. அவர் பார்க்குற தொழில் அவருக்கே மறந்துருச்சு. ஐயப்பன் முருகன் ஐயனாறு பாண்டிமுனி 18ஆம் படி பெரிய கருப்பு ஒத்தக்கால ஜப்பானி ஒரு கால் நோண்டு எல்லாம் கோயில்ல இருப்பாங்க. வெட்டுடைய காளி அம்மா மாஜானி அம்மா. இந்த ஜாமி ஊரா துடியான தெய்வம். கேட்ட வரங்களை தரக்கூடிய சாமிகள் எல்லாம் இந்த தமிழகத்திலே உண்டு. காளிமுனி கள்ளிசேரி காளிமுனி அருள் பெற்ற எம்கேஆர் அண்ணனுக்கு கருப்பூர் ஆடியோஸ் பவர் ஹவுஸ் தொழிலாளர்கள் சார்பாக சாக்கோட்டை எங்களது ஸ்ரீ கருப்பூர் ஆடியோஸ் சார்பாக ரூபாய் 201. நன்றி என் உறவுகளே, நன்றி நன்றி. சாமிகளை பூரா ஒரே மாதிரி நம்ம வணங்கினாத்தான் அந்த ஜாமி ஊரா நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நமக்கு அருள் கொடுக்கும். இப்போ எல்லாமே தலைகளாக மாறிக்கிடுச்சே. பக்தி பரவசத்தோடு குடும்பம் நல்லா இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளைய நல்லா இருக்கணும், நம்ம 4 பேரை பூரா இந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும், மயங்க படித்து பெரிய ஆள் ஆகணும், மகளை நல்ல இடத்த கட்டி கொடுக்கணும் வேண்டிக்கிட்டே அன்னைக்கெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டாங்க. இன்னைக்கு 190 பேர் தீய பழக்கத்தை மறப்பதற்காக மாலை ஓடுறோம். கவனிச்சு பார்த்தீங்களா? சரக்கை நிப்பாட்டுறதுக்காக முத நாளே சொல்லிடுவேன்,
மாப்பிள்ள நாளைக்கு மாலை ஓட போகிறேன், பேட்டரி சாயந்தரம் வந்துருங்க, பார்த்துக்க. மாலை ஓடுறதுக்கு பேட்டரி. இந்த ஐயா வர்றது எதுலேயும் தெரியலையே. ஆமாம், காரைக்குடி நகை தொழிலதிபர் கொடுத்து விட்டு பேரன்னு கேட்டால் இதெல்லாம் அசால்ட்டா. அப்போ அவரை பிடிச்சி ஒரு 2 ரூபா வாங்கடா. என்னடா சிங்கம் சட்டவர மண்ணா இருக்கு. ஓ, கும்பு தெரியும் அதுக்கு. சொல்லட்டி அடிச்சிருக்கு 4 பேர்த்த. அதில் சோல்டரில் லைட்டா. மிஸ்டர் காவல்துறை, சரிதானே? தண்ணியை விடுவதற்காக மாலை. அப்படி தண்ணியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே செய்யலாமா? நைஸ் போல போடலாம். கப்ளிங் மட்டும் இன்னும் 48 நாளைக்கு கப்ளிங் இல்லையதோ. மற்ற எல்லாமே போடலாம். பாயில் போடலாம், வெத்தலை போடலாம், சிரட்டு போடலாம், சீட்டு விளையாடலாம், தாயக்கட்டை விளையாடலாம். இதெல்லாம் ஐயப்பன் ஏற்றுக்கிறாரு. உண்மையிலே சைவ கடவுள் ஐயப்பன். மடப்புறங்காலி அங்கெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தோம்னா அழகாக பொம்பளை சொல்லும். மடப்புறங்காலி கோயிலில் மண்ணள்ளி வச்சுட்டு வந்துடுவேன். இனிமேல் பொம்பளையாளுக்கு சொல்கிறேன், இந்த மண்ணை மாதிரி தூத்துவேன் அதெல்லாம் சொல்லாதியே. மண் ஓட்டக்கூடாது, ரைடு. இனிமேல் எந்த பொம்பளையை வந்தாலும் எம்சாண்டா தூத்தி போடுவேன், பீசாண்டா தூத்தி போடுவேன். உன் தலையில் கல்லை தூக்கி போடுவேன், அது சொல்லக்கூடாது. இனிமேல் ஆலப்புழா கல்லை தூக்கி போடுவேன். அந்த முடிவுக்கு வாங்க மேடம். எனக்கு ஒரு சந்தேகம்னு. ஆலப்புழா கல் எதில் தயாரிக்கிறாங்கண்ணா? இல்லைண்ணே, இந்த கப்பலிங்க ஓசுன்னா நான் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். கொஞ்சம் உன்னை கலைச்சிக்கிட்டு பாரு. ஐயா, அந்த ஆள் கருக்குளிச்சு போடுறாரு. இதை நான் தான் ஏகி விட்டேன். கப்ளிங் ஓசினே பூரா கிளம்பிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி கருது வண்டியை சொன்னது நான் தான். கருது வண்டியை ஏன் சொன்னேன்? கருது இருக்கக்கூடிய அறுவடை இயந்திரம் வைத்திருக்கிறவர்கள் அவர்களும் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு காரணமாக இருந்த விவசாயம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கவனிக்கணும். பொம்பளையாள் சொல்லுது, ஐயா அங்கே விட்டு வயக்காட்டை அறுத்தவனையே ஏன் வயக்காடு 4 வயக்காடியா? அவ்வளோ மாதிரி நான் இருக்க மாட்டேன். என் புருஷன் சந்தைக்கு போயிட்டாரு, போய் ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நாட்டுக்கோழியை அடித்து உன்னை குழம்பு வச்சுருக்கேன். என் வயக்காட்டை அறுத்து விட்டு எத்தனை மணி நேரம் ஓடிச்சோ புருஷன் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் என் வீட்டில் சாப்பிட்டு விட்டு காசை வாங்கிட்டு போகணும். கருது வண்டி ஓட்ட வேண்ட சொல்லியிருக்கான் அந்த ஆத்தா. கவனித்து பார்க்க. சரின்னு இவன் பாட்டை போட்டேன். கூற குயில் அப்படின்னு போட்டவனே எங்கிட்ட இருக்கிறேன், வலிச்சு போகிறேன், என்கிட்ட இருக்கிறேன். அது பாவம் ஒரு அரி கருது கீழே கடந்திருக்கு. அதை எடுக்க போன ஒம்பளை பின்னாடி சத்தத்தில் ஐயோ ஐயோன்னு கத்தி ஏற்றி இறக்கிவிட்டேன். கடைசியில் நாட்டுக்கோழி திங்க ஆள் இல்லை. பூரா பெருமை 16 நாளில் தான் திண்டாங்க. நகைச்சுவை கிடையாது, இதெல்லாம் சிந்திக்கணும். சத்தத்தை குறைத்து வைக்க வேண்டும். யார் பின்னாடி நிற்கிறாங்களோ கவனமாக வண்டி எடுக்கணும். எங்கள் நாடக வேணும் நடந்த கதையும் அப்படித்தான். ஒரு ஊரில் என் கான்ட்ராக்டில் 8000 கட்டினேன். அந்த ஆள் தூக்கத்தில் நான் நாடக வேணும் டிரைவர் வண்டி எடுத்துட்டாரு. ஒரு கோயில் கடா தலையை வச்சு படுத்துக்க வந்திருக்கு. வீட்டில் ஏற்றி இறக்கி விட்டேன். 8000 ரூபா கட்டினேன். எப்பயுமேப்பா இரவு நேரத்திலே ஒரு வாகனம் நிற்கிதுன்னா அந்த வாகனத்துக்கு கீழே ஏதாவது இருக்கா பார்த்து விட்டு ஓட்டுநர் எடுங்க. ஓட்டுநரை பொறுத்தளவு நம்மளை பாதுகாக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனாத்தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் பத்திரமாக பாதுகாத்து செல்வது யாருன்னா ஓட்டுநர் தான். இந்த ஓட்டுநர் ஒரு வண்டி எடுக்கச்சோன்னா உடனே எடுக்க மாட்டார். நல்ல ஒரு நிச்சயம் பண்ண போங்க, ஒரு கல்யாணத்துக்கு போங்க, 4 வீல்லையும் 4 எலும்புச்சம்பளம் வச்சு ஒரு 2.5 கிலோ சூடத்தை முன்னாடி பொருத்தி 12 லிட்டர் டீசல் அடிச்சுட்டு போகுது. அது ரொம்ப காசுதேன். அதெல்லாம் அந்த சூடம் அமர்ந்தவனே வண்டி எடுப்பார். எப்படி எடுப்பார்னா, மோட்டார் சாமி என்னை நம்பி இத்தனை குடும்பம் வந்திருக்கு, எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போய் சேரு அப்படின்னு அந்த வட்டையை ஓட்டுற வட்டை இருக்கு வர அதை முத்தம் முறையான் பாரு. வந்தாண்டா தமிழ். அவங்க தொழில் பக்தியாக இருக்கான். அந்த டிரைவரையும் கிறுக்கு கொண்டு வச்சது ஓம் சக்திக்கு போகிறவன் போலேதான். அவன் பாவம். அவன் ஊரில் ஒரு கும்பாஜி இருந்திருக்கு, காப்பு கட்டிவிட்டேன். காப்பு கட்டிட்டு அவன் பிள்ளை எல்லாரும் நல்லா இருக்கும்னு ஒரே சேலையாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சூடங்கிரமெல்லாம் வச்சு எலும்புச்சம்பளம் பற்றி குத்தி வண்டி போய்கிட்டு இருக்கு. காரைக்குடியிலேருந்து கொஞ்சம் துறந்தேன். போகும்போது மாரியம்மா அந்த ஓம் சக்தி தலைவி முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆஹா உன்னை வணங்குகின்றோம் பக்தியோடு. ஏன்னா அந்த அம்மா நல்லா பூரிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா பொம்பளை காசும் அது பேக்கில் தான் இருக்கும். அதில் விழுந்தாலுதே அது அந்த வண்டியில் போய் தான் அப்படி அன்னைக்கு விழுந்தது. நீ தாண்டா வர்றாப்புல நடந்து. உடனே அந்த தலைவி சொல்லுவாங்க, டிரைவர் தம்பி. உடனே டிரைவர் சத்தி சொல்லுங்கள்
இப்படி பாட்டு போட்டால் என்னைக்கு மேலும் ஒரு ஒருத்தர் போகிறது பூரா பொம்பளைலாம் அசந்து படுத்துருவாள் குத்து பாட்டு போடுவாள் அவன் கிளம்பிடுறான் சிக்கு 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 புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே அதுக்கெல்லாம் பொம்பளை சிக்கு 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 அடுத்து போடியான் பாரு எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் அவன் டிரைவர் ஓட்டிக்கிட்டே இந்த கண்ணாடியில் பார்ப்பேன் இவளுக்கு எப்படியும் நம்மளை கொண்டுருவாளுங்க அவன் முகத்துக்கிட்ட போய் அவன் பயந்துக்கிட்டு வேகத்தலையில் மெதுவாக இறக்குவேன் அவன்கிட்ட போய் சிங்கு சக் சக் ஓ நம்ம வேலை காப்பு கட்டியிருக்க அந்த முண்டை வந்து கம்பு குட்டை போட்டு அடிக்கிறாளே கடைசியில் கீர் ஆடுறது தெரியாமல் அவன் ராட்டை போட்டு அமுக்கி கொண்டு போய் அந்த தட்டி வண்டியை சாச்சிட்டாங்க நான் தான் சொன்னேன் ஆத்தாவை நீங்கள் குத்தாட்டம் போட்டு போகிறதுனால ஒரு நாள் ஆத்தா உங்களை வேலுக்கிட்ட குத்துமுட்டேன் நீல பச சாச்சுக்கிட்டு பொம்பளையை செல்ஃபி எடுத்து போட்டிருக்கேன் அங்கே வந்த வண்டி இப்படி சாஞ்சு போச்சு எதுக்கு இந்துக்கள் கலாச்சாரத்தை தவறாக பேசவில்லை அந்த கலாச்சாரங்கள் ஏன் இப்படி கெட்டு போயிருக்குன்னு சொல்லி சுட்டி காட்ட வந்திருக்கேன் செய்யக்கூடாது நீ நல்லா கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தானே ஆத்தா நல்லா வைக்கணும் மாலை ஓடுற அங்கே என்ன உனக்கு பூரிப்பு ஆம்பளையை பார்த்துருக்கியாத்தா எனக்கு ஏதாவது ஆம்பளை மாலை ஓட்டு பழனி ஐயப்பனுக்கு போகும்போது பாருவேன் ஒவ்வொரு ஆம்பளையும் அப்படியே தானத்தில் தான் இருப்போம் பக்கத்தில் கேட்பேன் என்ன சாமி எத்தனாவது வருஷம் 3 சாமி அவ்வளோதான் பேச மாட்டேன் அவன் நினப்பு பூரா இங்கே இருக்கும்னா இந்த வழி அனுப்பி விட்டுட்டு சொந்தக்காரங்க சில பேர் ஒன்றும் எழுதாமல் மொய் எழுதாமல் போனேன் பாரு அவனைத்தான் நினச்சிக்கிட்டே போவேன் அங்கே சாமி மக சடங்குக்கு அண்டா வாழைப்பழம் அரிசியை கொண்டு வந்து கொடுத்தா அவன் என்னை எப்போ என்ன அனுப்ப ஐயப்பா 100 ரூபா கொடுத்துட்டு ஒரு குட்டை ரொட்டியை கொடுத்துட்டு போகிறேன் அவனை புழக்காமல் விடக்கூடாது அவள் ஃப்ரீயாக வீட்டுக்காரையும் முடியாமல் இருக்கும்போது அப்போலோவில் பார்த்துட்டு வரும்போது 5000 கொடுத்தேன் அவள் ஓடியாந்து அவள் சாமி ஆடி விபூதியை கண்ணில் ஒட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு போகிறா பெட்டி ராஸ்கர் இதில் பொண்டாட்டி வேற வளையை கேட்டா தாலி கயிறு கேட்டா மயம் வேற மண்ணள்ளி போடுற வண்டி கேட்டேன் தலையில் மண்ணள்ளி போட்டேன் நல்லா அவங்க அப்பயே மாலை ஓட்டேன் பாட வளைஞ்சேன் இப்படியே ஆம்பளை உரம் புலம்பிப்பார் ஆனால் அந்த மாலை ஓட்டு போகும்போதே சில பேர் கணேஷ் மேலே ஓடுறவனுக்கு இருக்காது ஒவ்வொரு சீட்டாக போய் உட்காருவேன் சாமி நமக்கு எந்த ஊருன்னு அவன் எந்த ஊராக இருந்தா இல்லை லேசாக ஒரு புயலை கொடுக்கல அவன் அங்கிட்டலாம் வாங்க முடியாது அங்கிட்டலாம் வாங்க முடியாது சாமி நானே அரை பாக்கெட்டே வச்சுருக்கேன் இல்லை சும்மா கொடுங்க சாமி 2 முணுக்கு கொடுங்க சாமி 2 காம்பு கொடுங்க சாமி சுறுச்சுரு மண்டை காயுது சாமி சரின்னு புயலையை கொடுத்துருவேன் கொடுத்தா அந்த ஓஜியில் போடுற சாமி லேஜா போட மாட்டார் அரை பாக்கெட்டையும் தட்டி இந்த தட்டி கொலக்கட்டை குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு ஆண்டுவேன் அந்த சாமி வெட்டி இழுத்துறேன் பாக்கெட்டை காலி பண்ணிட்டான் அது ஓசி வாங்கினது நீவேன் இதுக்கு மேலே ஜோக்கும் உலகத்திலே கிடையாது அந்த கணேஜி பழம் போடும்போது நானாக கேள்விப்பட்டிருக்கேன் பார்க்கும்போது என்ன புளி உரப்பு ஒத்துக்கிறாதா இல்லை மச்சான் கோயில வச்சேன் ஒத்து போச்சு இங்கிட்டு வச்சு பாருங்க மச்சான் அங்கிட்டு வச்ச மச்சான் அரிச்சிருச்சு இங்கிட்டு அரிச்சிச்சு மேலே பொத்துருச்சு வெதரு கூட வை சுறுன்னு இருக்கும் தாலி அதுக்குள்ளே புண்ணை வைக்கிறது கொஞ்சம் உள்ள தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அட தென்பாண்டி அட ராமநாடு நம்ம ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் யார் வந்தவள்ளையோ அக்கி நீ சிறகடிச்சு
தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். மீது கனையேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார் ஐயா. விண் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா சொல்லும் போது எல்லாருமே கைதட்டி இருக்காங்க. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது அது வேற விதம். நாம எல்லாரும் பிறந்து வாழ்ந்து உருண்டு பிறல்ற இந்த தமிழகத்தில் பிறந்த தமிழன் அப்துல் கலாம் என்பது நம்ம அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. கல்லூர் பழனியப்பன் எம்எல்ஏ மாப்பிள்ளை அன்னார் அவர்கள், கல்லூர் பழனியப்பன் எம்எல்ஏ மாப்பிள்ளை அவர்கள் MKR அன்பாலயத்துக்காக 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். யார் இந்த அண்ணா? அதான் அந்த அண்ணன் கொடுத்துருப்பாரு. வாங்க போங்கன்னு வா. நோட்டீஸை படிப்போம். என்ன இடத்திலும் பண்ணலாம் கூடிய சிவகங்கை மாவட்டம் சொல்றது பூரா ஜெவஜங்க சிவனுடைய கங்கை, அதுதானே இது சிவகங்கை. இதெல்லாம் படிக்கிறது ஒன்னெல்லாம் முடியாது. எனக்கெல்லாம் மொட்டனாக்கு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் வடபோகி நாட்டு சேகரம் பொக்குடி கிராமத்திலே அருள்பாலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வளையல் காத்த ஐயனார் சாமி அஷ்டபந்த மகா கும்பாசிகளை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த புழுதி மேடையில் லேசா தண்ணீர் தொளிச்சு அதில் ஒரு தார்பாய் விழுத்து அதுக்கு மேலே சேலையை விரித்து உள்ள வர்ற ஆளு பூரா பக்கு பக்குன்று உள்ளே பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகம் அம்புட்டு போட்டிருக்கடா. அதெல்லாம் இருக்கானே இதுல. எவை உத்தமனா உனக்கு தெரியும். தெரியுது. மூடிக்கிட்டு இருக்கு. முன்னு என்னது 3 2025 திங்கட்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோயில் மாவட்டத்தில் சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு அற்புதமான முறையில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சபை நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கேபிய காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, நல்லதொரு குரலுக்கு சொந்தக்கார பெண்மணி, பேச்சாற்றல், மேட தோரணை அத்தனையும் இருந்தாலும் அவர்கள் பேரை சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை ப்ரோ. வந்திருக்கு வள்ளி எம்ஏ. வள்ளி அம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? அவங்க ஆத்தா பென்சில் எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கம்மா கண்டை. என் அன்பு மச்சா கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி. முத்துச்சிரிப்பிக்கு அப்புறம் உருவத்திலையும் குரல்லையும் இவர் அடிச்சுக்கிற ஆளே. எனது அன்பு மச்சான் சேந்தாங்குடியை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் ஹார்மோனியம். டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாடகமாக நடிக்க காத்துக்கொண்டு ஹார்மோனியம் கலையரசு. தம்பி நீ சிரிச்சு மைண்டை டைட் பண்ணி ஹார்மோனியம். சரி விடு, அதையும் கத்துக்கிறேன். அந்த ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. இளைச்ச குடும்பம் சோறு ஓட முடியாது. இளைச்ச குடும்பத்துக்கு இவன் மறுவிடும் போக முடியாது. இரவு நேரத்துக்கு 12 புரோட்டா, 2 பெசல், 1 ஊத்தப்பம், 4 ஆம்லெட், 3 ஃபுல் பாயில், 2 அவிச்ச முட்டை, உடைக்காத முட்டை 3 அம்புட்டி தின்று விட்டு குசி விட்டு செல்லக்கூடிய தன்மை படித்தவன் இந்த பீரோல் மண்டையன். புதுக்கோட்டை அவங்கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி மணியண்டா. இங்க வந்திருக்கின்ற உறவுகள்லாம் பெத்த தாய் தகப்பனோட அதிகம் பாசம் வைத்திருக்கிறார். அதனால ஒரு தாய் பாடலை பாடி இவங்க அத்தனை பேருமே உருக்கணும்.
நல்ல இரும்பு உருக்குனேன்னா காசு தருவேன். நீ பாட்டுக்கு உரும்பு பெண்டாயிடக்கூடாது இரும்ப. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே சிக்குவாளா சிக்குவாளா மயிலே ஓகே நாடி தூளே. எப்படி பாட்டு? பிகேசி கம்பெனி சிறப்பு யாராவது போட்டிருக்கீங்களா அண்ணே? ஒரு 2 ஜோடி எறிங்களே. என்ன பாட்டுறா? அம்மா பாட்டு பாடுறா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு, வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு. கெட்டு போன மகளும் உண்டு, தட்டு கெட்ட தங்கையும் உண்டு, கேடு கெட்ட தந்தையும் உண்டு, கூறு கெட்ட தாரமும் உண்டு. கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா, கெட்டு போன தாயி உயங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதத்துவான் கோடைகடி குமரன் கோயில்பட்டி இந்திரமகன் சந்திரன் அவர்கள் மிருதத்தை இசைப்பார்கள். சந்திரா
போதும் போதும். கடைசியில் மட்டும் 2 அடி அடிச்சார். என்னன்னு கேளு. காலைல வாரச்சிட்டு கட்டணுமா? சட்டா சட்டா. வாழ்த்துக்கள் ப்ரோ. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கர் இந்த காலை சொல்லட்டி போட்டான் பாரு எங்கள் அண்ணன். உண்மையிலேயே பலவாத்தியத்திலே எத்தனையோ கலைஞர்கள் திறமையானவங்க இருக்காங்க. ஆனால் இவர் பேரை சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். பலவாத்திய சூப்பர் ஸ்டார் நீதாயா. புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். குஞ்சாணி இதாண்டா டிரைவர் உடனே தாண்டா ஓட்டப்படும். அருமையான வடி. வேற எதுவும் ஒழிச்சு வச்சிருக்கியா? செத்த அடிச்சு விட்டு போ. வேற ஏதாவது அடிடா. புடி மண்ணை எடுத்து சொல்லி விடுறேன், வந்து இறக்கி விட்டு போ. இது என்ன வாசிப்புன்னு சொல்லுவேன். என்னது? உடுக்கடிப்பா. இது உடுக்காடா? ஊரில் வித நெல் வாங்குறதுக்கு வாட்சி மாதிரி வாசி விட்டு உடுக்குன்றேன். வேற என்னப்பா வேணும்? செய்தி வீடு ஒரு கட்டு கொடு. குடியை கெடுத்தே விட்டானே. கடப்பாறையை வச்சு நம்புடா. இந்த என்னடா அது? சிகரதண்டா போடுறது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளச்சி விடு. புக்குடி அருள்மிகு ஸ்ரீ வளைகாத்து ஐயனார் கோவில். மணி ஓசை டிங் டாங் டாங். அடுப்பு எரியாத நாள் அங்கு சாமி பொண்டாட்டி ஊதாங்களை ஊதிய போது எடுத்த படம். இது என்னடா? வேற ஏதாச்சும் வேணாம். போதும் போதும். இன்னைக்கு டயர்ட் ஆயிட்டு. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள் அமைத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை அருகாமல்ல பூவரசகுடி மண்ணின் மைந்தன் எஸ் சண்முகம் அவர்கள் சீன்தாள். சண்முகம் பெரிய பூஜாரி. நானும் பூஜாரி வாங்கிட்டு வா. நமக்குள்ள ஒரு சாமி கும்பிட்ற ஆளுங்க கோச்சுக்கிற கூடாது. கும்பிட்டது போடக்கூடாது. ஆந்திராவிலாம் ஒரு ஆளுக்கு 8 வருஷம் செய்யலாம். மறைச்சு வையா. ரைடியா மறைச்சு வை. இது போடவே கூடாது. கெமிக்கல் அது. சரி தனியா மாமா பொண்ணு போ. வாலியம் பதட்டப்படாது. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஊசி ஊற்றும் போது மருந்து ஏற்றும் போது எப்பா எப்பான்னு வாங்கி வரு. ஒன்றும் பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் ஜெட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
மைஜெட்டு அடுத்த வருஷம் வாடகைக்கு எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சத்தியம் பண்ணு எதுவுமே வாடகைக்கு எடுக்கலைன்னு. வாடகைக்கு எடுத்துருக்கு, அது எடுக்கக்கூடாது. அடுத்த வருஷம் அந்த கருப்பையன் புண்ணியத்தில் ஐயனார் புண்ணியத்தில் அருளோடு சொந்த ஜாமியை வாங்கி இந்த காரைக்குடி பகுதியை குலாதையும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வேடிக்கை பார்க்கணும். ஏம்மோ இழைக்க விட்டு பிள்ளைகளோ இது திரும்பினாலே பயப்படியா ப்ரோ? யூடியூப்ல பார்த்துருப்பியோ? டெக்கோ வைங்க, சாமியை அழைக்க போறேன். இங்கே இருக்கக்கூடிய